ஒரு சர்வே சொல்லுதுங்க, வாழ்க்கையில் மனுஷன் எல்லாத்தையும் நல்லா அனுபவித்து ஆண்டு முடிச்சுட்டு இந்த 60 வயசு ஆகும்போது தான் கடவுளை பற்றியே நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சர்வே ரிப்போர்ட் எடுத்தாங்க. அப்போ தான் கடவுளை நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் அதில் வந்து அவங்க 10 கேள்வி கேட்குறாங்களாம். அதில் அது அந்த முடிவை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு இந்த 60 வயசு ஆன பிறகு தான் இந்த சொல்லுவாங்க. அந்த 60 வயசு ஆகிடுச்சுன்னா ரத்தம் சுண்டும், உடம்புல அப்போ தான் நோயெல்லாம் தோண்ட ஆரம்பிக்கும், வலி வரும், மனசில் வேதனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி முளைக்க ஆரம்பிக்கும், தெரியும், வேதனை வரும் அன்னு அந்த அந்த கொஸ்டினியர் ரிப்போர்ட்டை வச்சு அவங்க சர்வே எடுத்துருக்குறாங்க. 60 வயசுக்கு அப்புறம் தான் அவனுக்கு அந்த உடம்புல தெம்பு குறையும் போது தான் ஆண்டவனை நினைக்க ஆரம்பிக்கிறான். நான் பாரு அப்போ கூட நினைக்காம 3 விஷம் நாட்களை இந்த மாதிரி வீணாக போன சிரிப்புக்காக கேலிக்காக இந்த மாதிரி வீடியோலாம் எடுத்து என்னால் வந்து வேஸ்ட் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தேன். Shall we begin? இந்த ஆள் பண்ணா ரசிக்க நாயாவது வருது, நம்ம பண்ணா என்ன வருது பாருங்க. இன்னைக்கு புல்லாங்களை வாசித்தேன், கவிதை தான் வருது. இப்போ நீ தோர்த்துட்டான், அது நீ தானே கவிதை என்ன கூப்பிட்ட, செண்பகமே நீ இருந்த சம்மதமேன்னு, என் பேர் தான் செண்பகம்னு ஏகப்பட்ட வீடியோக்கள். அப்புறம்தான் யோசிக்க ஆரம்பித்தேன். வேதத்தில் ஒரு வார்த்தை படித்தேன், வித்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் ஞானத்தை கண்டடிக்கிற மனுஷனும் பாக்கியவான் என்று போட்டிருந்தது. எதிராக ஞானம்னு யோசிக்க ஆரம்பித்தேன். வேதத்தில் அப்படியே பார்த்தேன், எது ஞானம் என்று. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம் என்று பார்த்தேன். எது புத்தி என்று யோசித்தேன். தீமையை விட்டு விலகுவதே புத்தி என்று அதில் நான் பார்த்தேன், வேதத்தில் நான் பார்த்தேன். அப்பொழுதுதான் வருத்தப்பட்டேன். வாழ்க்கையில் 3 வீசும் பகுதியை வீணாக கழித்து விட்டோமே என்று கர்த்தர் பக்கமாய் என் மனதை சாய்க்க மனம் கொண்டேன். சத்தியத்தை நோக்கி, உண்மையை நோக்கி, மெய்யை நோக்கி பயணிக்க தொடங்கினேன். பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்வேன் என்ற நிச்சயத்துடன் ஓடத் தொடங்கி இருக்கிறேன்.